The main problem with back lifting with weight lifting the posture. Posture straight வச்சுக்கணும், abdominal muscles எல்லாம் டைட் பண்ணி வச்சுக்கணும். You should be prepared for weight lifting. அந்த precautions எடுக்கலாம் back injury வந்துடும். Correct posture, ரெகுலரா பேக் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்றாங்க, வெயிட் லிஃப்டிங் பண்றவங்க அப்டாமினல் பெல்ட் போட்டுப்பாங்க, ஜிம்முக்கெல்லாம் பண்ணி பார்க்கலாம். நார்மல் பீப்புளுக்கு கரெக்டான பாஸ்டர், அளவான வெயிட்ஸ் அண்ட் கிராஜுவலி இன்க்ரீஸ் தி வெயிட்ஸ். இன்னைக்கு நீங்கள் 10 கிலோ எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு 30 போகக்கூடாது. ப்ரெக்னென்சி டைமில் எக்ஸசைஸ் பண்ணணும், 100% பண்ணணும். ப்ரெக்னென்சிக்கும் எக்ஸசைஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் இப்போ சொல்ல போகிறேன், வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி இஸ் நாட் அ டிசீஸ். ஓகே, ப்ரெக்னென்சி இஸ் அ நேச்சுரல் திங் தட் ஹேப்பன்ஸ் டு விமன். There is a low impact activity. நான் ஜிம்முக்கு போனேன், திடீர்னு நீ பெயின் வந்துருச்சு, நீ சுளுக்கிடுச்சு, இதெல்லாம் லோ இம்பேக்ட் இன்ஜுரிஸ். ஜவ்வு ஆன் த அதர் ஹேண்ட் கொஞ்சமாக கிழியலாம், நிறைய கிழியலாம். ஜென்ரலி கொஞ்சமாக கிழிஞ்ச ஜவ்வுக்கெல்லாம் we don't need surgery, ட்ரீட்மெண்ட் வேண்டியதில்லை. பட் அன்ஸ்டேபிள் சொல்லுவாங்க, ஜவ்வு உள்ளே கிழிஞ்சு உள்ளேயும் வெளியும் போயிட்டுருக்கு, ஒரே இடத்துல இல்லை, அந்த மாதிரி இருக்கப்போ they may need surgery. ஸோ இந்த ஜிம் போகிறவங்கெல்லாம் இருப்பாங்க, பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கூட வெயிட்டை அதிகமாக லிஃப்ட் பண்ணுவாங்க. ஜிம் போய் அந்த வெயிட் லிஃப்டிங் நிறையா பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க போன்ஸ்க்கு சேஃபா இல்லை ஏதாச்சும் டேஞ்சர் இருக்கா? அதில் போன்ஸுக்கு சேஃப்மா. அது அகெயின் கம்மிங் பேக், எதுக்கு வெயிட் லிஃப்டிங் பண்ணுறாங்கன்னா, வெயிட் லிஃப்டிங் பண்ணால் அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகும், மசில் பல்க்கும் பவர் இன்க்ரீஸ் ஆகும், என்டியூரன்ஸ்னு சொல்லுவோம், that will also increase. ஸோ முந்தி நீங்கள் 5 நிமிஷம் பண்ணுற ஸ்போர்ட்ஸு 15 மினிட்ஸ் பண்ணலாம், என்டியூரன்ஸ் வரும். தி மெயின் ப்ராப்ளம் வித் பேக் லிஃப்டிங் வித் வெயிட் லிஃப்டிங் த பாஸ்டர். பாஸ்டர் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், அப்டாமினல் மசில்ஸ் எல்லாம் டைட் பண்ணி வச்சுக்கணும். யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் வெயிட் லிஃப்டிங். அந்த ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம், பேக் இன்ஜுரி வந்துடும். நீங்கள் வீட்லேயே யோசிக்காமல் ஒரு ஹெவி பக்கெட் எடுத்திங்கன்னா இடுப்பு பிடிச்சிக்கிறது. Same thing will happen if you train without preparing your back. So correct posture, regular back exercises எல்லாம் பண்ணுறாங்க, வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்க அப்டாமினல் பெல்ட் போட்டுப்பாங்க, ஜிம்முக்கெல்லாம் பண்ணி பார்க்கலாம். நார்மல் பீப்புளுக்கு கரெக்டான பாஸ்டர், அளவான வெயிட்ஸ் அண்ட் கிராஜுவலி இன்க்ரீஸ் தி வெயிட்ஸ். இன்னைக்கு நீங்கள் 10 கிலோ எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு 30 போகக்கூடாது. 10லேருந்து 12 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு யூ ப்ரிப்பேர் த மசில்ஸ் டு டேக் த வெயிட். அப்போ மசில் இன்ஜுரியும் போன் இன்ஜுரியும் கம்மியாகும். ஓகே, வெயிட்ஸ் தூக்கிறனால ஜாயிண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டிங்க, ஜென்ரலி நோ. ஸோ வாட் அபவுட் கேர்ள்ஸ் சார்? அவங்களும் இப்போ வெயிட் எல்லாம் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் சிலதெல்லாம் சொல்லுவாங்க, ப்ரெக்னென்சி டைமில் பிரச்சனை வரும். ப்ரெக்னென்சி டைமில் எக்ஸசைஸ் பண்ணணும், 100% பண்ணணும். ஓகே, ப்ரெக்னென்சிக்கும் எக்ஸசைஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் இப்போ சொல்ல போகிறேன், வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி இஸ் நாட் அ டிசீஸ். ஓகே, ப்ரெக்னென்சி இஸ் அ நேச்சுரல் திங் தட் ஹேப்பன்ஸ் டு விமன். ஸோ ப்ரெக்னென்சினால இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ப்ரெக்னென்சியில் யூ கேன் டூ தி எக்ஸசைசஸ் பட் அட் அ ரெடியூஸ்ட் இன்டென்சிட்டி. pelvic exercises, pelvic floor exercises, leg exercises, breathing exercises, back exercises, இதெல்லாம் பண்ணிங்கன்னா it will help towards a normal delivery. 2, it will help recovery after pregnancy. Last trimester of pregnancy உங்கள் ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ லிகமெண்ட்ஸ் எல்லாம் தளர்ந்து போகும், அதுதான் எக்ஸாக்ட் வேர்ட். ஸோ அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்காது. அந்த நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா the muscles will take over, ஜாயின்ஸில் கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கும். பட் இஃப் யூ டூ பாஷ் டு புஷ் தென் டோன்ட் வரி. ஓகே, புரியுதா சொல்கிறது? இப்போது கேர்ள்ஸ் வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்கல்ல, அது நார்மலாக ஹெல்த்தியா? அவங்களுக்கு ஹெல்த்தியா? அதான் கரெக்டான வெயிட் அளவாக பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது இஸ் குட் ஃபார் யூ. வெயிட் ட்ரைனிங் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மசில் ட்ரைனிங் அண்ட் ஜாயிண்ட் ட்ரைனிங். ஸோ அகெயின் ஒரே நாளில் பண்ணாதீங்க, உங்களுக்கு எது முடியுதோ அதை பண்ணிவிட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கீப் யுவர் பாஸ்டர். பாஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வாட் ஆர் த காமன் knee injuries சார்? The knee injuries make up for about 50-60% clinical வரவங்களுக்கு 1 in 2 people will have a knee injury of some sort. Okay. Depends on the type of sports you do. There are various types of knee injuries. So high impact sports னு சொல்லுவோம், like volleyball,
பேஸ்கெட் பால், ஃபுட்பால், கிரிக்கெட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லிகமெண்ட் இன்ஜுரி வரலாம், ஃப்ராக்சர்ஸ் வரலாம். தெர் இஸ் அ லோ இம்பேக்ட் ஆக்டிவிட்டி. நான் ஜிம்முக்கு போனேன், திடீர்னு நீ பெயின் வந்துருச்சு, நீ சுளுக்கிக்கிச்சு, இதெல்லாம் லோ இம்பேக்ட் இன்ஜுரிஸ். இது வந்து மெயின்லி பிகாஸ் ஆஃப் மசில் ஸ்ப்ரெயினாக இருக்கலாம், இல்லை இட் பி பிகாஸ் ஆஃப் ஜாயிண்டில் வந்து தெர் இஸ் சம் ஏர்லி ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், இல்லை மசில் கிராம்ஸாக இருக்கலாம். All these things can lead to knee pain. So common spectrum வந்து as a result of sports injuries is the knee pain, damage the cartilage, ஜவ்வுன்னு சொல்லுவாங்க, damage the ligament or damage the bones. இது மூணுல எது வேணாலும் இருக்கலாம். ஸோ வாட் ஷுட் வி டூ? இப்போ ஏதாச்சும் நமக்கு ஒரு முட்டியில் அடிப்படுது, ஃபர்ஸ்ட் எய்டாக என்ன நம்ம பண்ணணும்? ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல் வந்து நான் கேட்குறது வந்து முட்டியில் அடிபட்டுன்னு உங்களால் நடக்க முடிஞ்சுதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே முட்டியில் அடிபட்டுனா ஃபஸ்ட் நீங்கள் எந்திரிச்சு நிற்பீங்க. அப்போ உங்களால் நடக்க முடிஞ்சுது அப்படின்னா ஜென்ரலி தெர் இஸ் நோ ஃப்ராக்சர். ஜென்ரலி, நாட் ஆல் த டைம், ஜென்ரலி தெர் இஸ் நோ ஃப்ராக்சர். நடக்கவே முடியல அப்படின்னீங்கன்னா மோஸ்ட் லைக்லி யூ வில் ஹேவ் அ ஃப்ராக்சர். ஸோ நடக்க முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூ நீட் டு டேக் ரெஸ்ட். ரெண்டாவது ஐஸ் பேக். லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா, அக்யூட் ஐஸ் பேக். முடிஞ்ச ஒரு கம்ப்ரெஷன், அந்த இந்த க்ரீப் பேண்டேஜ்னு சொல்லுவாங்க, அதை போட்டுக்கோங்க. காலை நல்லா உயர்த்தி வச்சு எலிவேஷன், இது 4 மட்டும் பண்ணால் போதும். இனிஷியல் இஸ் ஃபர்ஸ்ட் எய்ட். ரொம்ப முடியலனா யூ கேன் டேக் அ பெயின் கில்லர், காமன் டோலோ 650 அந்த மாதிரி ஏதோ ஒரு பெயின் கில்லர் இனிஷியலாக எடுத்துக்கோங்க. நீ ஸ்வெல்லிங் இமீடியட்டாக இருந்ததுன்னா மோஸ்ட் லைக்லி பிகாஸ் ஆஃப் ப்ளீடிங். வேற எந்த ஸ்வெல்லிங் இமீடியட்டாக வராது. இமீடியட்டாக நீ ஸ்வெல் ஆயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட் லைக்லி ப்ளீடிங் இருக்குன்னு அர்த்தம். ப்ளீடிங் கேன் பி லிகமெண்ட் இன்ஜுரி இருந்தாலும் ப்ளீடிங் வரும், ஃப்ராக்சர் இருந்தாலும் ப்ளீடிங் வரும். ஸோ இனிஷியல் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து ரெஸ்ட்டு, ஐஸ், சம் கம்ப்ரெஷன் பேண்டேஜ் அண்ட் தென் கோ விசிட் அ டாக்டர். ஓகே. ஸோ இப்போது லிகமெண்ட் டேர் ஆச்சுன்னு ஒன்று இருக்குது, ஜவ்வு கிழியுதுன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தான். ஓகே, தமிழ் எல்லாத்துக்கும் ஜவ்வு தான். மேபி தேர் இஸ் அ வேர்ட் ஃபார் லிகமெண்ட், எனக்கு தெரியாது. தமிழில் எல்லாத்துக்கும் ஜவ்வுன்னு சொல்லுவாங்க. இன் ஜென்ரல் டேர்ம்ஸ் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஜவ்வுங்கிறது வந்து கார்டிலேஜ். அந்த ஜாயிண்டில் இருக்க கார்டிலேஜுக்கு ஜவ்வுன்னு சொல்லுவோம். லிகமெண்ட்டுக்கு தமிழில் லிகமெண்ட் தான். ஸோ இது ரெண்டுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். லிகமெண்ட் வந்து ஸ்ப்ரெயின் ஆகலாம், ஃபுல்லாக டயர் ஆகலாம். ஸ்ப்ரெயின் என்ன அர்த்தம்னா கால்வாசி கிழிஞ்சிருக்கு, இல்லை ஹாஃப் டயர் ஆயிருந்தா ஸ்ப்ரெயின்னு சொல்லுவோம். ஜென்ரல் லிகமெண்ட் ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னாருன்னா என்ன ஆச்சுன்னா அந்த லிகமெண்ட் வந்து பாதியோ கால்வாசியோ டேமேஜ் ஆயிருக்குன்னு. சம்டைம்ஸ் ஃபுல்லாக டயர் ஆயிடுச்சுன்னா it may need surgery or something different. ஜவ்வு on the other hand கொஞ்சமாக கிழியலாம், நிறைய கிழியலாம். ஜென்ரலி கொஞ்சமாக கிழிஞ்ச ஜவ்வுக்கெல்லாம் we don't need surgery, ட்ரீட்மெண்ட் வேண்டியதில்லை. பட் அன்ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க, ஜவ்வு உள்ளே கிழிஞ்சு உள்ளேயும் வெளியும் போயிட்டுருக்கு, ஒரே இடத்துல இல்லை, அந்த மாதிரி இருக்கப்போ they may need surgery. So the difference is ஜவ்வு means generally cartilage, ligament is ligament. That is the difference. In terms of seriousness எது worst அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜாயிண்ட்டை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஜாயிண்ட்டில் வந்து ஏசிஎல்னு ஒரு லிகமெண்ட் இருக்குது, ரொம்ப காமன் இன்ஜுரி. அது இஸ் மோர் சீரியஸ் தேன் cartilagetear. ஜவ்வு கிழிஞ்சு போச்சு, இஸ் நாட் தட் சீரியஸ் ஆஸ் மச் அஸ் ஏசிஎல். வேறஸ் நீங்கள் ஆங்கிளில் வந்து அகெயின் ligament tear is much worse than ஜவ்வு. இந்த மாதிரி there is differences between ஜவ் அண்ட் ligament based on எந்த ஜாயிண்ட்டுங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ எந்த மாதிரியான இன்ஜுரிஸ்க்கு நம்ம சர்ஜரி பண்ணலாம், எந்த மாதிரி இன்ஜுரிஸ்க்கு சர்ஜரி அளவுக்கு தேவையில்லை, நம்ம நார்மலாக இருந்தாலே சரியாயிடும் அப்படின்னு என்ன இருக்குது டாக்டர்? ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி பொறுத்த வரைக்கும் சர்ஜரியாக வேண்டாமா டிசைட் பண்ணுறது 3 ஃபேக்டர்ஸ். ஃபஸ்ட்டு ஏஜ் ஆஃப் தி பேஷண்ட். ஓகே. 2 அவங்களோட ஃபங்க்ஷனல் டிமாண்ட், அந்த பையன் அந்த பொண்ணு அந்த நீ வச்சு என்ன பண்ண போகிறாங்க லைஃப்பில். அப்புறம் 3 என்ன இன்ஜுரி ஆகிருக்குன்னு. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜவ்வு கிழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, விச் இஸ் cartilagetear. ஒரு யங் பர்சன் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 18 to 35 அன்ஸ்டேபிள் டேராக இருக்குது, நடக்கும்போது வலிக்குது அப்படின்னா சர்ஜரி பண்ணி தான் ஆகணும், வேறு ஒன்றும் அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதே இது ஒரு 50 or 60 year old பேஷண்ட்டுக்கு நடந்துகிட்டே இருக்காங்க, ஸ்டெப்ஸில் லைட்டாக ட்விஸ்ட் ஆகிடுச்சு, அவங்களுக்கும் ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னா அதுக்கு சர்ஜரி யூஸ்வலி தேவைப்படாது. அதே மாதிரி ஏசிஎல் லிகமெண்ட் சொன்னேன் இல்லையா, யங் பீப்புள் ஏசிஎல் போயிடுச்சு, அவங்களால நடக்க முடியலன்னா கண்டிப்பாக சர்ஜரி வேணும். வெரி ஓல்டு பீப்புள் ஏசிஎல் அவ்வளோ கரெக்டாக வேலை செய்யலைன்னா we can get away without surgery.
These are all the general headings. இதை வச்சு we will assess each patient. உங்களுக்கு சர்ஜரி எனக்கு சர்ஜரி வேணும். இப்போ there is some newer generation of orthopedics called orthobiologics இருக்கு. Stem cell, PRP இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து we will be able to heal the ligament injuries or meniscal injuries to a certain extent. So that is a new type of orthopedics which is not surgery. Surgery illa. Surgery இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸோ மெடிசின்ஸோ இது கொடுத்து பண்ணுறது இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பட் அகெயின் இட்ஸ் நாட் ஃபார் எல்லாருக்கும் உதவாது, ஒரு சில பேருக்கு உதவும். நீங்கள் கன்சல்ட் பண்ண டாக்டர் நீங்கள் கேட்டுக்கணும். இப்போ பொதுவாக ரிஸ்ட்டில் இல்லை ஷோல்டரில் ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா அது லைஃப் லாங் கண்டினியூ ஆகும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது ஃபேக்டா இல்லை மித்தா? இட்ஸ் மித்மா, 100% மித். Wrist, elbow, shoulders, these are not weight bearing joints as much as the hips and knees and ankle. இதுலேயும் வெயிட் போகுது, ஆர்மோட வெயிட் மறுபடியும் போகுது, பட் அந்த அளவுக்கு இல்லை. டிபெண்டிங் ஆன் தி இன்ஜுரி பொறுத்து எந்த அளவுக்கு ரீஹேபிலிட்டேஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இட் வில் கெட் பெட்டர். இங்கே வந்தால் லைஃப் லாங் இருக்குன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் மித். இப்போது ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ஓவர் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அவங்க பாடிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ஃபேக்டா மித்தா சார்? பாடின்னு சொல்கிறத விட ஐ வில் ஸ்ப்ளிட் இட் அவுட். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஜாயின்ஸுக்கும் மசில்ஸுக்கும் ப்ராப்ளம் வருமானு கேட்குறது ஒன்று, ஜென்ரல் பாடி ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வருமானு ஒன்று. சரிங்களா? ஓவர் ஒர்க் அவுட் பண்ணோம்னா வார்ம் அப் வார்ம் டவுன் பண்ணி அவங்க மசில்ஸை நல்லபடியாக வச்சுக்கிட்டாங்கன்னா தென் தேர் இஸ் யூஸ்வலி நோ ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ், when you work out you burn a lot of fat, you burn a lot of protein, இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு விட்டமின் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா there is no problem. 1 year ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாங்கன்னா then it is detrimental to the body and to the joints. கிளாசிக் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் சில்வஸ்டர் ஸ்டாலோன் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அந்த காலத்தில் எப்படி இருக்காங்க, இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இஃப் யூ டோன்ட் ஜாயிண்ட்ஸை லுக் ஆஃப்டர் பண்ணாமல் பாதுகாக்காமல் இருந்தீங்கன்னா இட் இஸ் டெட்ரிமெண்டல். ஓவர் டூயிங் எனி திங் இஸ் டெட்ரிமெண்டல். ஸோ கிராம்ஸ்க்கும் ஸ்ப்ரெயின்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? ஸ்ப்ரெயின்னா யூஸ்வலி தட் ஹேப்பன்ஸ் டு அ லிகமெண்ட். லிகமெண்ட் ஸ்ப்ரெயின் ஆச்சு இல்லை மசில் ஸ்ப்ரெயின் ஆச்சுன்னு சொல்லுவோம். இது என்னதுன்னா when there is a tear, ஒரு மசிலில் கொஞ்சமாக டேர் ஆனாலோ லிகமெண்ட்டில் கொஞ்சமாக டேர் ஆனாலோ this is called as a sprain. கிராம்ப்ங்கிறது மசிலில் மட்டும்தான் வரும். that can be because not enough rehydration. ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆனால் கிராம்ப்ஸ் வரும். ஒரு சில விட்டமின்ஸ் உடம்புல இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம், அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸில் வந்து கம்மியாக இருந்த ஜிங்க்கு, விட்டமின், ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரிலாம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாலே கிராம்ப்ஸ் வரும். டயபெட்டிக் இருந்தாலும் கிராம்ப்ஸ் வரும். நைட்டில் சில பேர் கால் வலிக்குதும்பாங்க, பகலெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நைட்டில் படுத்தோன்னா கால் கிராம்ப்ஸ். யூஸ்வலி காமன் ரீசன் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்கும். பொட்டாசியம்னு ஒன்று சொல்லுவோம், அது கம்மியாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும். அவங்களுக்கு வந்து ஹைட்ரேஷன், வைட்டமின்ஸ், டயபெட்டிக் கண்ட்ரோல் இது இருந்தாலே அந்த கிராம்ப்ஸ் வராமல் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னொரு டைப் ஆஃப் கிராம்ப்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வரும். நீங்கள் மசிலை எக்ஸசிவாக யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி இழுத்து போச்சு, தட் டைப் ஆஃப் கிராம்ப்ஸ். அதுக்கும் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ராபப்ளி பி டீஹைட்ரேஷன் அண்ட் மைக்ரோநியூட்ரியன்ஸ் தான். வார்மிங் அப் அண்ட் வார்மிங் டவுன் வில் டிக்ரீஸ் தி அமௌண்ட் ஆஃப் கிராம்ப்ஸ் யூ பெனிஃபிட், ரொம்ப கம்மியாயிடும். ஓகே சார். இப்போ பொட்டாசியம் சொன்னீங்கல்ல, அது ரிச் ஃபுட் சார், 4 எக்ஸாம்பிள்ஸ். பெஸ்ட்டு வாழைப்பழம் தான். வாழைப்பழம், ஓகே. பெஸ்ட்டு வாழைப்பழம். செகண்ட் வந்து இளநீர். வாழைப்பழம் அண்ட் இளநீர் இஸ் காட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியம். இது 2 சாப்பிட்டீங்கனாலே வேறு எதுவுமே வேண்டாம். ஸோ முந்தி பழைய காலத்து நைட்லான ஒரு பனானா சாப்பிட்டா மோஷன் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அதுக்கு வேலை செய்தோ இல்லையோ நைட்டில் கிராம்ப்ஸ் வராது, பிகாஸ் இட்ஸ் காட் ஹை அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியம். இளநீர் சாப்பிட்றாங்க, டயபெட்டிக்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற இளநீர் நிறையா குடிச்சிங்கன்னா பொட்டாசியமும் போகும், சுகரும் நிறையா இருக்கும். அது மட்டும் இன் மாடரேஷன் குடிச்சிக்கணும். தீஸ் டூ ஆர் த பெஸ்ட் ஃபுட்ஸ் ஃபார் பொட்டாசியம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்க இன்ஜுரிஸ்க்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே அழகாக வந்து பதில் சொன்னீங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.